வண்டி காளைகள் பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜோடி வண்டி காளைகள் இருக்குதுங்க. நல்ல சூப்பரான வண்டி மாடுங்க எல்லாம் பாருங்க. நல்லா போட்டோல உள்ள போறல. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, அப்படியே வாய் சொல்கிறேன். போட்டோல உள்ள சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. சமைச்சு வாங்க முடியல. நல்லா வாங்கி எல்லாம் சமைச்சுடா. எல்லாம் எந்த ஊர் மாடுங்கண்ணா? மசூர் பக்கம். இந்த பக்கம் மசூர் பக்கம். ஒரு போட்டோ ரொம்ப ஹாய் ஹாய் ஹாய். அப்படி ஆமாம், அவர் புரியுது. எம்ஜிஆர் போஸ்ட் மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் போஸ், அவர் எம்ஜிஆர் கட்சிக்கார் தான். சூப்பர் 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 சூப்பர்ண்ணா. ரொம்ப கேட்டேன்னு சொல்லுண்ணா. நல்லா சொல்லிடுறேன். 120 அதெல்லாம் சரி போச்சுங்க. அரைக்கடை ஓகே, அரை கடைங்க அது. 120 சொல்லியிருக்காங்களா ரேட்டு. ஜம்மான இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு வண்டி வாங்க பாருங்க, சரி சைஸில் மேலேங்க ரெண்டுமே ஒன்று பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் மிக்ஸ் ஆகிருக்கு. மேலே கலர் தாங்க. கொம்பு பாருங்கள் எப்படி இருக்கு, அம்மா சைஸு கொம்புங்க அது வேறு லெவலில் நல்லா ஒரு ஹைட்டாக இருக்குங்க. ஹைட்டு பாரு எப்படிங்க, கேமரா தூக்கி காமிக்கிறேன். எப்படி இருக்கு அம்மா சைஸ். எவ்வளோண்ணா சொல்லுவீங்க? 20 120. இது எந்த ஊர் மாடுனா? மிட்டூர். இந்த திருப்பத்தூர் மிட்டூர். ஓ சரி சரி சரி. நம்ம திருப்பத்தூர் சைடு தாங்க, மிட்டூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 120 சொல்லியிருக்காங்களா. பெரிய சைஸ் மாடு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது வண்டி காலைங்க இந்த அளவுக்கு நல்லா பெரிய கலைங்க, நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. பிள்ளை கலரில் இருக்குங்க, சூப்பராக. போய்க்கு வர இங்கே வரையா? என்னண்ணா போய் கூட வரையா? பல்லுண்ணா சரி போச்சுங்க. சரி என்ன எவ்வளோ நான் சொல்லிடுவேன். 130 சொல்கிறாங்க. 130. மாடு அந்த மாதிரி இருக்குது, நல்ல சைஸ் மாடு. ரொம்ப நாளைக்கு ஓட்டலாம். பல்லெல்லாம் சரி போச்சு. பல்லெல்லாம் சரி போச்சுங்க. 130 என்ன சொல்லியிருக்காங்க. வேறு லெவலில் நல்லா சைஸ் மாடுங்க, நல்ல பெரிய சைஸ் மாடு. வண்டி காலை எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும் மாடு. ரொம்பலாம் அவ்வளோ சைனிங்காக சீரி அழகாக கொண்டு வந்திருக்காங்க. 130 சொல்லியிருக்காங்க அது ரேட்டு. எந்த ஊர்? காவாப்பட்டி வந்து வந்துருக்காங்க. வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சா? ஓகே ஓகே. இதுவும் ஒரு வண்டி காலையில் பாருங்கள், செம்ம சைஸுங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தோன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பியை போயிட்டு கேட்போம் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் வண்டி மாடுங்க, அது தரமான வண்டி மாடுங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்த்தாவே தெரியும் சைஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவல் சைஸுங்க. நம்ம இந்த பக்கம் வாணிமடி பக்கம்ண்ணா. வாணிமடி பக்கம். வளையம்பட்டா குடும்பப்பட்டா ஜவாது மலை. பெரிய சைஸ் மாடுங்க, வண்டி மாடு. எந்த ஊர் தம்பி இது? ஒடுத்தூர். சரி 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 சரி. நம்ம ஊர் அந்த பக்கம் ஒடுக்கத்தூர் சைட்லேருந்து வந்திருக்காங்க. வண்டி மாடுங்க பாருங்க, நல்லா பெரிய சைஸ் மாடுங்க. எவ்வளோ சொல்லுவீங்க? 185ங்களா? 185ங்க. இருக்கிற வண்டி மாடலே இதுதாங்க கொஞ்சம் ஹை ப்ரைஸு. மாடு வந்து நல்லா பெரிய சைஸ் மாடுங்க, நல்லா அந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்தாக தாங்க இருக்கும். செம்ம சைஸுங்க மாடு. பாருங்கள் எவ்வளோ பாரியாக இருக்குது. ஹைட்டு வேறு ஹைட்டு, கொம்பெல்லாம் நல்லா நமக்கு மேலே இருக்குதுங்க மாடு. சரி
சரியான சைஸு. காளைகளை பார்க்கும் போதுமே நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ சைஸில் பெரிய சைஸ் மாடு வந்து இன்றைக்கி. ஆனால் போன வாரம் கொஞ்சம் கம்மி தாங்க. இந்த வாரம் தாங்க வண்டி மாடு கொஞ்சம் வந்திருக்குங்க. சரியான சைஸ். 1.85 சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க, செம்மையாக இருக்குது. ஹாய் ப்ரோ, எல்லாருக்கும் வணக்கம். நல்லா அள்ளிகார் மாடு மாதிரி இருக்குதுங்க சைஸு. நல்லா ஏற்காலைகள்னு நினைக்கிறேன். ஏற்காலைகளாக வண்டி காலைகளாம் அவங்ககிட்டே கேட்டுருவோம். ஏர் மாடுங்களா இது வண்டி? ஏர் மாடுங்களா இது வண்டிக்கா? ஏர் மாடு தான். ஏர்லாம் பழகிட்டு பல்லு ப்ரோ. அது பல்லு 2 4 2 பல்லு 4 பல்லுங்க. ஏற்காலைகள் வண்டி காலையில் ஏற்காலைகள் நல்லா செம்மையாக சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க, நல்லா செம்மையாக நல்லா ஹைட்டுங்க. இன்னும் ஹைட்டு வரும் மாடு. என்ன ப்ரைஸ் ப்ரோ சொல்லியிருக்கீங்க? என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்கீங்க? 1.10. 2 1 4 1ங்க. 1.10 சொல்லியிருக்காங்க. அதில் நல்லா சரி ஹைட்டுங்க மாடு. செம்மையாக இருக்கு. சூப்பர் சூப்பராக இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வளர்ப்பு கன்றுகள். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ரேட்டுங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்டு. கண்ணு வளர்ப்பு குட்டிங்க எல்லாமே, கிடாரி குட்டிங்களை, காளை கண்ணு குட்டிங்க எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காரு அண்ணன். சைஸ் வரையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வளர்க்குறதுக்கு உண்டான கண்ணுகளை வாங்கினோன்னா இங்கே குந்தாரப்பள்ளியில் நிறைய கிடைக்கும். வேணுன்றது வந்து குந்தாரப்பள்ளி சந்தைக்கு டைரெக்டாக வந்தீங்கன்னா நீங்களாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் எந்த ஊர் கண்ணுங்கண்ணா? தருமபுரியா? அண்ணா வந்து தருமபுரியிலேருந்து கொண்டு வந்துருக்காரு. தருமபுரியிலேருந்து நிறைய வியாபாரிங்க வந்து குந்தாரப்பள்ளி சந்தைக்கு வரதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கண்ணுங்கள்லாம் பாருங்கள், எல்லாம் தருமபுரி மாடலாம் ஃபுல்லாக தருமபுரியிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க ஃபுல்லாக. இந்த பக்கமும் இந்த வளர்ப்பு கண்ணுங்க வந்து நம்மளால் பார்க்க முடியும். வணக்கம் ப்ரோ. இப்போ நிறைய வளர்ப்பு குட்டிங்க, கிடாரி கண்ணுகள், காளை கன்றுகள் எல்லாமே வந்து கிடைக்கும். இது ஒரு ஜோடி பாருங்கள். இது பாரு சேம் ஜோடிங்க. அழகாக வீட்டில் வாங்கிட்டு போயிட்டு வளர்க்குறதுக்கு இந்த கண்ணுங்க வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. சின்ன கண்ணுலேருந்தே வாங்கிட்டு போய் வளர்க்கணும், நம்ம சூப்பராக செட் ஆகும். அழகாக இருக்கும் பார்க்குறது. ஒரே லெவலில் இருக்குது. ஏருக்கு பயன்படுத்திக்கலாங்க. எல்லாம் எவ்வளோண்ணா ஜோடி? ஜோடி 55,000. 55 சொல்லியிருக்கீங்க. 55,000. அதான் சரி சரி சரி. சூப்பர் 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 சூப்பர். 55,000 சொல்லியிருக்காங்க, பேசி வாங்கிக்கலாம். இது என்ன கண்ணு? மைசூர் கண்ணுங்களா இல்லை? மைசூர் கண்ணா? மைசூர் கண்ணுங்க. அது நல்லா சூப்பராக இருக்கும். மயில பிளாக் மிக்சடு. பாருங்க, இது ஒடுகத்தூர் லைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மாடு வந்து அந்த லைனில் வந்து ஓடிட்டு இருந்த மாடு தான். மாடு வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குதா குந்தாரப்பள்ளி சந்தைக்கு. ரேட்டு என்னன்னு தெரியல, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல ரேட்டு. இப்போ மாடு மட்டும் நிற்கிதுங்க. கேட்டுட்ருக்காங்க, எவ்வளோன்னு தெரியல. அவர் ஓனர் எங்கேயோ போயிருக்காராம். பாருங்க, இந்த காளையை தான் வந்து நம்ம இப்போ பார்க்கணும். கன்றுகள் வணக்கம் ப்ரோ. ப்ரோ வணக்கம். முத்துப்பாண்டி ப்ரோ வணக்கம். வியாபாரம் நடந்துட்டு மாடு
ஃபைனலாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க. 1,07,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கோம். 1,07,000 ரூபா. தருக பிரச்சனையா கலர் இந்த கலர் பிள்ளை கலருங்க செம்மையா இருக்கு. வேற லெவலில் இருக்கு. சரியா இருக்கு. பெரிய சைஸ் பத்தி எனக்கு தெரியா போயா வேலைக்கார மனுஷன் அண்ணா ஒரு டிரைவர் தானேண்ணா? டிரைவர் ப்ளஸ் வியாபாரி வியாபாரம் பண்ணுவார். ஓகே முரளிண்ணா விடு போட்டோம். சொல்லுங்க காசு கொடு. இரு ஒரே ஒரு நிமிஷம் தாத்தா இங்க வாங்க. இன்னும் வாடா பக்கத்துல வாடா வாடக்குள்ள இங்க வாடா நீ அண்ணா பேசட்டுமாண்ணா? சொல்லுங்க அண்ணா என் பேரு ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி எங்கள் ஊர். இந்த மாதிரி குந்தாரப்பள்ளி சந்திக்கு வந்திருக்கேன். நம்ம பெரியவரை பிடிச்சேன். நம்ம பெரியவர் வந்து நம்ம அண்ணா கிட்ட வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் என்ன ரேட்டில் கொடுத்தாங்க இந்த மாடு எங்களுக்கு? 20,000 ஃபைனல் சொன்னேன். 18,000 ரூபாயில முடிச்சிருக்காண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எங்களுக்கு இங்கே வந்திருக்கு. பரவாயில்லைங்களா? எங்களுக்கு வருத்தெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. நல்லா இருக்குண்ணா. இல்ல ஒருத்தா இருக்கா வாங்கின விலைக்கு வேலைக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா. பிடிச்சிருக்குதோ வாங்கிருக்கா. 18,000. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. பாப்பா 11 எடுத்த பாப்பா நல்லா மெர்சலான கிடாரிங்க. நல்லா செமையாக பாருங்கள் பார்வை எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கிடாரிங்கெல்லாம் சைலண்டாக இருந்தால் ரன்னிங் நல்லா போகும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ஆனால் சொல்ல முடியாதுங்க. திடீர்னு சக்ஸஸ் ஆகிடுங்க அந்த மாதிரி கண்ணுங்கள்லாம். சைஸ் வளர்த்து குட்டிங்க. நல்ல சைஸ் அந்த கிடாரி குட்டிங்க. கிடாரி குட்டிங்க ஜம்மன் எப்படி இருக்குங்க ஜம்மன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் கண்ணுங்க. நிறைய வரும். ஏன்னா இது வந்து எல்லாம் 4 ஸ்டேட்டுங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்டு காரங்க வந்து வியாபாரிங்களும் சரி எல்லாமே இங்கே வருவாங்க. அதனால் நிறைய கலெக்ஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நிறைய மாடுகளை வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். எந்தெந்த மாடுங்க எப்படி இருக்குது, எந்தெந்த மாடுங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து இந்த சந்தையில் வந்து பார்க்க முடியும். வாங்கிக்கலாம். நம்ம பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதாங்க குந்தாரப்பள்ளி ஒரு பெரிய ஃபேமஸ். அதனால தான் ஒரு பெரிய சந்தைன்னு கூட சொல்லலாம். நாட்டு மாடு மட்டும் இல்லைங்க, கறவை மாடுகள்லாம் அந்த அளவுக்கு அந்த பக்கம் நிறைய இருக்குங்க கறவை மாடுங்க. ஸோ அதுங்களாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும் கறவை மாடுங்களை. தண்ணி நல்லா கன்று. இன்னும் அந்த பக்கம் நிறைய மாடுங்க இருக்குது. அப்படியே போயிட்டு பார்ப்போம். இந்த வகை இருக்குது எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வளர்ப்பு குட்டி தான். வியாபாரம் போயிட்டு பாருங்க. நல்லா சைஸ் வளர்ப்பு குட்டிங்க, கிடாரி குட்டிங்க. இந்த கண்ணுக்கு தாங்க வியாபாரம் போயிட்டு வியாபாரம் படியலன்னு நினைக்கிறேன். குட்டிங்க இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ரேட்டு தான் போயிட்டுருக்கு குட்டிங்க. இதெல்லாம் பாருங்கள் நம்ம நாட்டு மாடுங்க. பிள்ளை கலரு நல்லா இருக்கா. காங்கேயம் கன்றுகள் இருக்குது பாருங்கள். காங்கேயம் கன்று இருக்குது.
காங்கேயம் கன்று கலர் பாரு எப்படி செம்ம கலர் ப்ரோ. இது கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி ப்ரோ. குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை ப்ரோ. கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காங்கேயம் கன்று, எல்லாம் செமையான கன்று, அழகாக இருக்குது. எவ்வளோ ப்ரோ சொல்லிடுறீங்க? 35. பல்லு வச்சு இன்னும் பல்லு வைக்கலையா? 35,000 வந்து சொல்லியிருக்காரு அண்ணா. 35. சூப்பர். கிடாரி 2 பல்லு 4 பல்லு 2 பல்லு 4 பல்லு இந்த மாதிரி வந்து மாடுங்க. அதெல்லாம் இது நம்ம தலை சேர்த்து வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. 2 பல்லில் வந்து முதல் கன்று போடக்கூடிய இந்த மாதிரி மாடுங்கள்லாம் நிறைய கிடைக்கும். கன்று போட்ட மாடுங்கள்லாம் கிடைக்கும், கன்று மாடும் கிடைக்குங்க. இங்கே வந்து எல்லா வெரைட்டியும் வந்து குந்தாரப்பள்ளி சந்தையில் வந்து கிடைக்கும். எல்லாம் பாருங்கள் செமையாக இருக்குது. நிறையா வளர்த்து விட்டீங்கன்னா பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா செக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ப்ரோ சொல்கிறாங்க இது? கிடாரி கண்ணு பாருங்க கோயம்பேத்தில் வந்து மூஞ்சி கழுவுறாங்க. ரேட்டு சொல்லிடுங்க. இப்போ தான் பார்த்துட்ருக்காங்க, இன்னும் ரேட்டு சொல்லலை. ಡಬಲ್ ಆರ್ ನಿಮ್ದು இங்கே கண்ணு இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. எவ்வளோ ப்ரோ அந்த கண்ணு? எவ்வளோ சொல்லிருக்கீங்க? 21 சொல்லியிருக்கீங்க. 21 சொல்லியிருக்கீங்க. கிடாரி கண்ணா? கிடாரி கண்ணுங்க 21,000 சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் எல்லாம் அந்த மெர்சல் கண்ணுங்கள்லாம் நிறையா இருக்கும். கண்ணு பாருங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கண்ணுங்க வந்து இங்கே நிறையா பாருங்கள். இதெல்லாம் வாங்கி சேல்ஸ் ஆன கண்ணுங்க எல்லாம் ஃபுல்லாக இந்த மகாராஷ்டிரா போகிறதுங்க ரொம்ப வந்து குயிக்காக ஒரு 5 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கிடுவாங்க. வியாபாரம் முடிஞ்சிச்சு, வியாபாரம் முடிஞ்சிச்சுங்க.